ஐயோ, இந்த நிர்மலாக்கா எங்கே இருக்குன்னு தெரியலையே. தேடிக்கிட்டே இருக்கணுமே, எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. ஒரு காப்பி தண்ணி குடிக்க கூட எனக்கு இந்த காப்பி போட தெரிஞ்சால் பரவாயில்ல. நான் வீட்டில் வெறும் சுடு தண்ணி வச்சு தானே எனக்கு பழக்கம். நிர்மலாக்கா வீட்டுக்கு போனால் காப்பி கண்டிப்பாக குடிக்கலாம். நீரு போய் பார்ப்போம் எங்கே நிர்மலாக்கா இருக்காங்களோ. ஏன் குருவம்மா இவ்வளோ தூரம் நடத்து வரா? என்னாச்சு? ஒன்றும் புரியலையா? ஐயோ அக்கா, நிர்மலாக்கா பயங்கரமா தாகம் அதிகமாக இருக்குக்கா. சீக்கிரம் போயிட்டு ஒரு காப்பி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாங்கக்கா. ஒரே தாகமாக இருக்குக்கா. காப்பி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாங்கக்கா. ஏண்டியா குருவம்மா, காப்பியா? ஏண்டி தாகம் அதிகமாக இருந்தால் தண்ணி தான் குடிப்பாங்க, நீ நம்ம காப்பி கேட்குற? ஏண்டி உனக்கு ஏதாவது இருக்குதா? தண்ணி எடுத்துகிட்டு வரேன்டி. ஆஹா, நிர்மலாக்கா காப்பி போகிறதுக்கு சோம்பேத்தனம் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கலான்னு பார்க்குது. விட்டக்கூடாது. ஏக்கா, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரா? எனக்கு உடம்புல பிரச்சனையா, அதனால முதல்ல காப்பி தான் குடிக்கணுமா. தாகம் எடுத்தால் உடனே தண்ணி குடிக்கிறத விட நீங்கள் காப்பி குடிக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்கக்கா. அதான்க்கா நிர்மலாக்கா, நீங்கள் மட்டும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாக்கா. சரி சரி, இவ்வளோ ஏண்டி இது பண்ணுறேன்? காப்பி தண்ணி போட்டு தர மாட்டேனா? சரி, நான் போட்டு தரேன், வெயிட் பண்ணு. ஏய் குருவம்மா, எப்பயும் நீ தாண்டி எல்லாமே பார்த்தியா. அக்காவை மடிக்க வச்சு போட சொல்லியாச்சு. அக்கா போட்டு எடுத்துகிட்டு வருவா காப்பி. ஏன் குருவம்மா, அன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 1,00,000 ரூபா லோன் வாங்க முடியா? மாதம் மாதம் கட்டிட்டு இருந்தேன். அதை நீ கட்டி முடிச்சிட்டியாடியா? எனக்கு மட்டும் அந்த பொம்பளை கேட்டுக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையா? ஏக்கா, நான் கட்டிகிட்டே வரேங்க. அன்றைக்கி கூட உனக்கு ஃபோன் பண்ணாங்களா, நீ எடுக்கலையா? எங்கே வெளில போயிட்டேன்னாங்க. என்ன பண்ணுறதில்ல ஏக்கா, அது வட்டி அதிகமாக போதான். இன்னும் 2 மாதம் கழிச்சு வட்டி அதிகமாகிடுமா. அதனால் நீ அது என்னன்னு பார்த்து கட்டுக்கா. ரொம்ப கஷ்டங்க அது. ஆமாண்டி, கட்டிடும்டி. எங்கடி எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கே போக மாட்டேன். 3 நாளைக்கு வேலைக்கு போகிறாரு, 4 நாள் வந்து உட்காந்துடுறாரு. இதே வேலையாக இருக்குது. வேலைக்கு ஒழுங்காக போகிற மாதிரி தான் நான் பண்ண கட்டிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறதில்ல. நான் இப்போ வேலைக்கு போகிறதால தான் ஓரளவுக்கு குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு வர முடியுது. இல்லை ரொம்ப கஷ்டம். இந்த குருவம்மா, காப்பி சாப்பிடுடி. நிர்மலாக்கா, நீ வைக்கிற காப்பி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குக்கா. இது என்னமோ தெரியலக்கா. நானும் நிறைய இடத்துல காப்பி குடிச்சு பார்த்துட்டேன். நீ வைக்கிற காப்பி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் குடிக்கணும் போல இருக்குது. ஒரு சொட்டு இல்லாமல் அப்படியே குடிக்கிறேன் பாரு. ஆமாண்டி, என் வீட்டுக்காரர் அதண்டி சொல்லுவார், நீ வைக்கிற காப்பி தள்ளி சூப்பராக இருக்கும். நானும் நிறையா ஹோட்டலுக்கு டீ கடைக்கெல்லாம் போய் குடிச்சிருக்கேன். ஆனால் நீ வைக்கிற காப்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் கூட இல்லாமல் அழகாக சாப்பிடுவார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் இது பாரு, அப்படியே அவங்க வீட்டுக்காரு இந்த காப்பி தான் குடிக்கிறாங்க. காப்பி அது நல்லா வருது. கேணி பாலை தண்ணி வேலையாக இருக்குது. இது என்னமோ பில்டப் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாது உனக்கு. இந்த குருவம்மை பற்றி உனக்கு தெரியாது. ஓசில் குடிக்கிறதுக்கு அதண்டி இவ்வளோ பில்டப்பு. என் வீட்டில் காப்பி தண்ணி என்னென்னு போட தெரியாதா? ஏன் வெள்ளை குடிச்சு போட்டு தான் ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்? அக்கா இப்படியே வச்சிடறேங்க்கா, குடிச்சிட்டேங்க்கா. ஏண்டி உடம்பு ஒரு மாதிரியாக வச்சிருக்கேன், என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை நிர்மலாக்கா, என்னமோ உன் காப்பியை குடித்தவொடனே வயிறெல்லாம் வர கடமுடான்னு அடிக்குது. என்னன்னே தெரில. இருக்கா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் எங்கேக்கா இருக்குது? இப்படி நேராக போயிட்டு லெஃப்ட் எடு, அங்கே தான் இருக்குது பாத்ரூம். ஓசியில் காப்பி குடிக்க வந்தேன். அதில் என்ன கலந்தாலும் தெரியல. கடக்கு முடுக்கானது. ஐயோ, போய் இறக்குனா தான் வேலைக்கு ஆக முடியல. அடியே குருவம்மா, உனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இவகிட்ட வந்து காப்பியை குடித்த மாதிரி. ஐயோ, பாத்ரூமில் போய் இறக்குனா தான் வேலைக்கு ஆகும். வயிற்று வலி தாங்க முடியல. ஏக்கா நிர்மலாக்கா, நான் வரேங்க்கா. போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேங்காக்கா. அடியே சீக்கிரம் போயிட்டு வந்துடி, ரொம்ப அவசரம் இருக்கு உனக்கு. சீக்கிரம் போயிட்டு வந்துடு. இங்கே போய்ட்டு போடி, அங்கே போடி, பாத்ரூம் போடி. ஆனால் உனக்கு நக்கல் அதிகங்க. நான் எப்படிக்கா இங்கே போவேன்? கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேசுகிற தெரியும். இதை வர வந்து கவனிச்சிக்கிறேன் ஒன்று. நீ குருமா போயிட்டு வந்துட்டியாடி? இப்போ பரவாயில்லையாடி? அதை எங்கே கேட்குறேன்? இன்னும் அப்படியே தாங்க்கா இருக்குது. என்ன பண்ணுறது இல்லைக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று போகும் போல இருக்குது. இருக்கா, நான் இங்கேயே இருக்கிறேங்க. காலையில் வேறு ஏதாவது சாப்பிட்டியாடி? அதான் சொன்னே ஒன்றும் சாப்பிடலண்ணே. நீ கொடுத்த காப்பி தண்ணி தான் குடித்தேன். வெறும் வயிற்றுல சாப்பிடுத வயிற்றை கலக்கி விட்டுருச்சுடி. அதான் அது நல்லா கலக்கி விட்டுருச்சு. ஒன்று வயிறு ஃப்ரீ ஆகிடுடி. வயிற்றுல ஒன்றும் இருக்காது, எல்லாம் வந்துடும். உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உனக்கு. காப்பியில் ஏதோ கலக்கி விட்டுட்டு இது பேசுது பாரு. வயிறு ஃப்ரீ ஆகிடும். எனக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறேன் நீனு. என்னென்ன பேசுது பாடுறாப்பா. அப்படியே டாக்டர் பேசுகிற மாதிரியே பேசும். இதுக்கு தான் எல்லாமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே. ஏன் இந்த எழுத்து விட்டு வந்து நீ எங்கே போனா தெரியலடி? இன்னும் காணவே காணண்டி. ஏங்க அவர்கிட்ட ஏதோ காசு வாங்கியிருக்கேன்னு ஏன் அவளை காணுன்னு கேட்டுன்னு இருக்கேன். அதுக்கு இல்லடியே, அவள் தாண்டி எனக்கு காசு தரணும். அவன் இன்றைக்கி ஒரு லோன் கட்டும்போது ஒரு 200 என்கிட்ட வாங்கினா, அதை கொடுத்தானா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அவ்வளோதானே வந்தால் கொடுக்க போகிறா. இதுக்கு ஏன் அவளே எதிர்பார்த்துட்ருக்கேன்? உனக்கு தெரியாதுடி, இன்றைக்கி 200 தாண்டி எனக்கு குடும்பம் வரும். வேலைக்கே போகாமல் இருக்காந்தால என்ன பண்ணதில்லை. நான் வேணா தட்டுமாக்கா, நீ அப்புறம் வட்டியோட சேர்த்து கொடுக்குறியா? 200 வட்டியாடி? சூப்பர் இது. ஏங்க உனக்கு என்னக்கா தெரியும் இந்த ஊரை பற்றி, இந்த உலகத்தை பற்றி? 50 ரூபா கொடுத்தாலே வட்டியோட தான் கேட்குறானு. நீ 200 எவ்வளோ பெரிய காசு தெரியுமா? இந்த குருவம்மா பற்றியா இவள் கஞ்சை பற்றியை காமிக்கிறார். நந்தினி வந்துட்டா. நந்தினி எங்கே போயிருந்தேன்? இவ்வளோ லேட் ஆகுது. ஒன்றும் இல்லைக்கா, ஜாக்கெட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஜாக்கெட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது போடுறதுக்கு.
அது சரி, லைனிங் பிட்டெல்லாம் வேற கொடுத்துருக்கானோ. ஒரு ஜாக்கெட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. புதுசாக ஜாக்கெட் தைக்கலான்ட்டு நம்ம பிரியாக்கா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு வரேங்க. இல்லையா அதுக்கா இவ்வளோ லேட் ஆகுது? எங்கக்கா பிரியாக்கா சும்மா விட்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்புறம் பேசுகிறாங்களேன்ட்டு நம்மளும் பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அதாங்க்கா, வேற ஒன்றும் இல்லைக்கா. பேசிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரேன். ஏன்க்கா குருவம்மா ஒரு மாதிரி நிற்கிறா, என்னாச்சு? ஏன்டி கேட்குறேன், ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க சொன்னேன். காப்பி தண்ணி போட்டு கொடுத்தேன். அப்புறம் வயிற்ற கலந்துட்டு போனேன். இந்த மாதிரி வந்து நிற்கிறேன், வயிற்ற கலக்கிட்டே இருக்கின்றேன். ஏய் நந்தினி, உனக்கு இந்த மாதிரி ஆனால் இப்படி தாண்டி இருப்பேன். நக்கலா பண்ணுறேன். ஐயோ, நான் என்ன பண்ண தெரில. நிர்மலாக்கா போட்ட காப்பி கலப்பி விட்டுடுச்சு. எனக்கு ஹாப்பியாக போயிட்டே இருக்கு. ஏய் இவ்வளோ தானடி, ஏன் இதுக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் சரியாக போயிடுடி. வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்றேன், சூட்டால் கூட இப்படி ஆகும். வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், தண்ணியில் நல்லா இது பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டேன்னா சரியாயிடும். ஏய் நந்தினி, கைவத்தில் நிறைய மெடிசன் வச்சுருப்பாப்புல இருக்கு. நீ மெடிசன் டிப்ஸாகவே சொல்லின்னு இருக்க, பரவாயில்லையா? இது சாதாரண எல்லாருக்கும் தெரியுது தம்பி, இதுக்கு ஒன்றும் மெடிசன் டிப்ஸ் எல்லாம் தேவையில்ல. சரி வாங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்போம். சரிக்கா, ஓகேக்கா, வரேங்க்கா. சரிக்கா, நானும் கிளம்புறேங்க்கா. ஏய் நாளைக்கு டைலரி கிளாஸ் தான், எல்லாரும் வாங்க. நாளைக்கு எல்லாரும் சந்திப்போண்டி. நாளைக்கு ஒரு 11 மணிக்கு சந்திப்போம்.